ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லோன் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்பில் உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா வரைக்கும் தான் எலிஜிபிள் கிடைக்கும். ஸோ அதையுமே கட்டக்கூடிய டைம் ஒரு 12 மாதத்துக்குள்ள கொடுப்பாங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஒருவேளை நீங்கள் அதிகமாக லோன் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ இது கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், 10,000லேருந்து 20,000க்குள்ளே, அதாவது 1000 ரூபாயிலேருந்து 10,000 20,000 இதுக்குள்ளே மட்டும்தான் எலிஜிபிள் நான் செக் பண்ண வரைக்குமே இது வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் வாயா மொபைல் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் போட்டோன்னே உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயிலை லாகின் பண்ண சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத ப்ரைவேட்டாக ஏதாவது ஜிமெயில் வச்சுருப்பீங்களா, அந்த ஜிமெயிலை லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டிஜிட்டில் எம்பின் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் 2 டைம் எம்பின் போட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் பாருங்கள் பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா, அது எல்லாமே கேட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா பின்கோடு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அசைன் கிரெடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை டச் பண்ண உடனே உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு 4,000 ரூபா கிரெடிட் லிமிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னமும் லோன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா 2 lakhs வரைக்குமே எலிஜிபிள் இருக்குது. இதை நீங்கள் அப்ளை நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணியுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்க லிமிட்டை நீங்கள் என்ன ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லிமிட்டை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 4,000 ரூபாய்க்கு எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் அப் டு 3 monthsனு கொடுத்துருக்காங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே ப்ராசஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கெட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது நம்ம டச் பண்ணிக்குவோம். டச் பண்ணோடனே மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலக்ட் லோன் அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 4,000 ரூபா வரைக்கும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஸ்க்ரோல் பண்ணுற ஐக்கான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே நீங்கள் என்றைக்கு ரீபே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கால்குலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போ ரீபே பண்ணணுங்கிற கூட தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் ஃபார் லோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்கள் ரீசனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய மணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னது போல் உங்களுக்கு வர லிமிட் அதிகமாக தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். கிரெடிட் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆன உடனே சிஸ்டமே உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம் உங்களுக்கு லிமிட் அதிகப்படியாக இருந்துச்சுன்னு அப்படின்னா அதிகமாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிடலாம். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் லோன் எடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் லோன் எடுக்க உள்ளே போகிறீங்க பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக மணி கிரெடிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.